வாழ்க்கையில் கூடிய நெருக்கம், இப்போ இருக்கக்கூடிய நெருக்கம் சீக்கிரமாய் தற்காலிகமாக முடிவுக்கு வருகிறது என்று கர்த்தர் தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். வியாதிங்கிற நெருக்கம், கடன்கிற நெருக்கம், போராட்டங்கிற நெருக்கம். ஆமா ஆமா, ஸ்தோத்திரம். எந்தெந்த கவர்மெண்ட் பாஸ்போர்ட் நிப்பாட்டி வச்சிருக்குதோ, எந்தெந்த கவர்மெண்ட் விசாவை நிப்பாட்டி வச்சிருக்குதோ, எந்தெந்த காரியத்தில் ஒரு ஸ்தோத்திரம் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சில காரியம் நிறுத்தப்பட்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் அது உங்களுக்காக மூவ் ஆகுது என்று தேவனாய் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்கிறார். அது உங்களுக்காக மூவ் ஆகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆசாவுக்கு யுத்தம் பண்ண தொடங்க ஆரம்பித்தார். ஆசாவுக்காக ஆசா ஜெபிக்கும் பொழுது யுத்தத்தை இவர் தொடங்கி விட்டார், ஆண்டவர் தொடங்கி விட்டார். வசனத்தை வாசிக்கும் போது 2 வாசிக்கும் போது இவர் களங்கடித்தார் சேனையை. ஆமா, எத்தோப்பிய சேனையை, அந்த நீக்ரோ வளர்த்தியானவர்களுடைய சேனை, பலமுள்ளவுடைய சேனை, அது பலமுள்ள சேனை. ஆமா, பலமுள்ள சேனை. ஆமா, இவங்க ஆசா இருக்கும்போது 5,80,000 தான் கையில் இருக்காங்க. 6 லட்சம் கூட இல்லை, 5,80,000 பேர். 6 லட்சம் கூட வச்சுக்கிறோம். இப்போ 6 லட்சம் என்பது இவங்கிட்ட நீக்ரோஸ் மனுஷர்கள் பலமுள்ளவர்கள் 3 லட்சம் போனாவே முறியடிச்சிருவாங்க. 3 லட்சம் போனாவே அந்த 6 லட்சம் யூதர்களை முறியடிக்க முடியும். ஏனால் பலமுள்ளவர்கள் நீக்ரோஸ் ஆப்பிரிக்கன்ஸ். ஆனா இங்க பார்க்கும்போது 10 லட்சம் பேர் போகும்பொழுது நிச்சயமாய் வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல யாருக்காக நின்றார் என்றால் ஆசாவுக்காக நின்றார். இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கலாம், பெரிய டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், அரசாங்கமே இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக. ஆனால் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ வேண்டிக் கொண்டால், நீ வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது